எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு முன்பாக திமுக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை பலமா இருக்காங்க, எங்கெங்க வெற்றி வாய்ப்பு இழக்கிறாங்க, அதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எங்கெங்க பலமா இருக்காங்க, அதை பற்றி பார்க்க போறோம். இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். அதிமுக கூட்டணியில பெரிய அளவுல எதிர்பார்க்கிறது பாஜக எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்னு தான். 27 தொகுதிகளோட களம் காண்றாங்க. நம்ம பேசுறதே தெரியும். நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே மக்கள் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் அந்த லிஸ்ட் எப்படி இருக்குன்னு. சரி, நம்ம இன்னும் ஃபர்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். முதலாவதாக தொகுதியில எடப்பாடி அவர்கள் முதலாவதாக பிரச்சாரம் கண்ட தொகுதி மயிலாப்பூர். வாய்ப்பே இல்லை. சென்னைக்குள்ளலாம் அதிமுக பாஜக வந்து ஃபைட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அவங்க 3வது இடம் 2000 தொகுதியில் போக வாய்ப்பு இருக்கு. விஜய் போட்டியிடுறதால இந்த மயிலாப்பூர்ல வந்து இது பழைய மயிலாப்பூர் கிடையாது. அங்கே பிராமணர் நிறைய இருப்பாங்கன்றது. இதில் வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நாடார் சமூகம் பெரிய செட்டில் இருக்காங்க. தமிழிசை நாடார் தான். பட் ஆனால் திமுக தரப்பு எதிர்ப்பு வேட்பாளர் நல்ல நாடார் தான். அவர் திமுக அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ சான்ஸ் இல்லை மயிலாப்பூர்ல. அதை தொடர்ந்து தலித் தொகுதியும் சான்ஸ் இல்லை. அது அங்கே வந்து ரொம்ப இன்ஃபேக்ட் அதிமுக 2014 டெபாசிட் எடுத்த தொகுதி தலித் தொகுதி. அந்த தொகுதி கொடுத்துருக்காங்க. இவங்களும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கு அடுத்ததாக மொடக்குறிச்சி பிஜேபி சிட்டிங் சீட்டு. போன வாட்டி திமுக ஒழுங்கா ஒர்க் பண்ணதால் தோத்தாங்க. பட் இந்த வாட்டி கரெக்டாக திமுக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உதகமண்டலம் கொஞ்சம் டஃபா போகும். பட் காங்கிரஸ் கொஞ்சம் எட்ஜி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் பிஜேபிக்கும் கொஞ்சம் நல்ல ஓட்டு 40% மேல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது அவிநாசி தொகுதி. திமுக சார்பாக ஒரு 26 வயது பெண்ணை இறக்கி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது அவிநாசி தொகுதி பாஜக கொடுக்கறதுனால நிறைய எனக்கு தெரிஞ்சு எல்முருகன் கண்டெஸ்ட் பண்ணுவாருன்ற மாதிரி பார்வை இருக்கு. ஸோ எல்முருகனுக்கு எதிராக இவங்க எந்த அளவுக்கு திமுக அந்த அந்த இளம் பெண் ஒர்க் பண்ணுவாங்கன்ற எனக்கு சந்தேகம் தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அட்ராக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எல்முருகனுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து திருப்பூர் தெற்கு அங்கே வந்து திமுக கொஞ்சம் நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அந்த மேயர் கார்த்திகேயன் வரும். அவர் மேயராக இருக்கார். அவருக்கு கொஞ்சம் நல்லா க்ளவுட் இருக்காரு. இப்போ திருப்பூர் தெற்கு சிட்டிங் எம்எல்ஏ வந்து பல்லடம் போயிருக்காரு. ஸோ திருப்பூர் தெற்கு திமுக வாய்ப்பு இருக்கு. இவங்க பாஜக வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் வடக்கு வானதி மூவ் பண்ணியிருக்காங்க. திமுக டஃப்பாக தான் போகும். திமுகவும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு தெரியல. அவங்க போன வாட்டி இந்த ஓட் ஸ்பிளிட்ல கொஞ்சம் மேலே வந்தாங்க. இதில் திமுக இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. ஸோ டஃப் ஃபைட் தான் சொல்லணும். கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி இப்போ அவங்க போனாடி கம்யூனிஸ்ட் அதிமுக கம்யூனிஸ்ட் மேலே வந்துட்டாங்க. பிஜேபி இருக்கும்போது எப்படி அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியல. ஸோ கம்யூனிஸ்ட் ஃபேவரபுளாக இருக்கு. அடுத்ததாக புதுக்கோட்டையில திமுக 2-3 கேண்டிடேட் அங்கே இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக சிட்டிங் சீட்டு ப்ளஸ் போனாடி அதிமுகலேருந்து போட்டியிட்டவரும் இங்கே திமுக சேர்ந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாஜக ஜெயிக்க தான் கஷ்டம். அதை தொடர்ந்து திருப்பத்தூர். அது வந்து எனக்கு இந்த மாதிரி சீட்லாம் இவங்க எப்படிதான் வாங்க மனசு வருதோ தெரியல. இதெல்லாம் 2011 தோத்த சீட்டு. அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிரான சீட்டு. இந்த பலி சீட் நான் தான் நம்ம திமுக பேசும்போது டிஸ்கஸ் பண்ணாம செட்டிங்கு அப்படி அந்த மாதிரி இந்த சீட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. இவங்க வாங்கியிருக்காங்க. ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தொடர்ந்து மதுரை தெற்கு ப்ரொஃபஸர் சீனியர்ஸ் நிற்கிறாரு. கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம். பட் திமுகவுக்கு எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து சாத்தூர் தொகுதி தான் நயினார் வாங்கியிருக்காரு. எங்க மாறிட்டு வந்திருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து. பட் திமுக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க சாத்தூர் தொகுதி. தேமுதிக அலைன்ஸில் இருக்கிறதால விருதுநகர் ஃபுல்லாகவே நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் தான். ஸோ அதில் இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் போகும் சாத்தூர். அதை தொடர்ந்து திருச்செந்தூர் தொகுதி இது இன்னொரு பலி சீட்டு. இதெல்லாம் நீங்கள் அந்த பக்கமாக போகக்கூடாது. அது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயலலிதாவே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வெளில அனுப்பிச்சிட்டு அவங்க நான் தோக்கடிச்சு காட்டுன்னு ட்ரை பண்ணி அவங்க தோற்று போனேன். அவங்களால வெற்றி பெற முடியாது சீட். அந்த அளவுக்கு க்ரௌட் திமுக இருக்கு. ஸோ வாய்ப்பே இல்லை திருச்செந்தூர். எப்படியும் அவங்க வந்து கோயிலை வச்சு கொஞ்சம் இப்போ இந்துத்துவ பிரச்சாரத்தை பண்ணலாம். அதை தொடர்ந்து வாசுதேவநல்லூர் தொகுதியில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் திமுக மாவட்ட செயலாளர் ராஜா அங்கே நிற்கிறாரு. ஸோ சங்கரன் கோயில் ராஜா அவர் இந்த வாசுதேவநல்லூர் நிற்கிறாரு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். திமுக ஒரு எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ராதாபுரம் தொகுதி வந்து அப்பாவே நிற்கிறதால எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் பாஜக. அதை தொடர்ந்து நாகர்கோயிலில் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். திமுக கொஞ்சம் கேண்டிடேட் பண்ணணும். ஒரு ஹிந்து கேண்டிடேட்டை போட்டிருக்கணும். ஹிந்து நாடார கேண்டிடேட் போட்டிருக்கணும். பட் ஆனால் ஆஸ்டின் போட்டிருக்காங்க. ஆஸ்டின் நல்ல கேண்டிடேட் தான். அவர் 2001 இண்டிபெண்டன்ட் ஜெயிச்சவர்.
ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. நான் வந்து பொன்னாருக்கு போய் பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் நாங்கள் கொடுப்பேன். அதை தொடர்ந்து விலவங்கோடு கூட வாய்ப்பு இல்லை. விஜயதாரணி நின்னாலும் வாய்ப்பு இல்லை. அந்த பெல்ட்டே கிறிஸ்டியன் பெல்ட்டு. இவங்க வந்து கிறிஸ்டியன் கன்சால்டேஷன் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஆகுது. ஒரு வேலை இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் விஜய் நின்று அது கிறிஸ்டியன் ஓட்டு பிரித்து கொஞ்சம் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. பட் அந்த அளவுக்கு அவங்க இதாக இருக்காங்க. விஜய் தரணியே 3 வாட்டி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அப்போனா அந்த அந்த மக்கள் எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எந்த முருகமாக இருக்காங்கன்னு பாருங்க. அதை தொடர்ந்து ஆவடி தொகுதி. ஆவடி இன்னொரு பலி சீட்டு, அது மினிஸ்டர் சிட்டிங் சீட்டு. இது எப்படி வாங்கலாம் தெரியல. சென்னை புறநகர் பகுதியில் இது ஒரு சீட்டு. அதை தொடர்ந்து அப்படியே திருவண்ணாமலையும் வாங்கியிருக்காங்க, அதுவும் இன்னொரு பலி சீட்டு. அது மினிஸ்டர் ஆவவேலு சீட்டு. திருவண்ணாமலை கோயிலை வச்சதை பண்ணலாம். பட் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செல்லுபடி ஆகுது. தெரிஞ்சு இவர் தான் ஒருத்தர் டிவியில் பேசிட்டு இருப்பாரு, அஸ்வத்தாமன், அவர் தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து தஞ்சாவூர் தொகுதி. தஞ்சாவூர் தொகுதி கருப்பு முருகானந்தன் சீட்டு. கருப்பு முருகானந்தன் நீங்கள் பட்டுக்கோட்டையில் வாங்கணும், அகமுடியார் இருக்கிற ஒரு ஏரியா. பட் தஞ்சாவூர் வாங்கினது வந்து அதுவும் இன்னொரு பலி சீட் தான். திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக திருவாரூர். தமிழ்நாட்டிலேயே இலவசத்தில் அதிகமான வெற்றி மார்ஜின் திமுக ஜெயிக்கிற தொகுதி இது. வந்து அதிமுக நின்னாலே அந்த 50,000க்கு மேலே மார்ஜின் இருக்கும். அப்போ நீங்கள் நின்னா எவ்வளோ மார்ஜின் வரும், அதை யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக அறந்தாங்கி தொகுதி. அறந்தாங்கி தொகுதி காங்கிரஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து திருநாவுக்கரசு அவர் லோக்கல் க்ளவுட்டுக்கு அவர் சன் நிற்கிறாரு. ஸோ அறந்தாங்கியில் கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் ஜெயிச்சிடும். அடுத்ததாக மானாமதுரை தனி தொகுதி. அங்கேயும் கஷ்டம், திமுக கொஞ்சம் ஓட்டு இருக்குது, அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கரையாக தான் மேபி அவங்க கொஞ்சம் அலைன்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். பட் பெருசாக பெரிய ஒர்க் அவுட் ஆகும். அதை தொடர்ந்து ராமநாதபுரம். போன வாட்டி இந்த தொகுதி இது தொடர்ந்து வாங்கி அதை ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க இப்போ பண்ணணும்னு நினைக்கிற அரசியலை வந்து அவங்க பண்ண முடியல. அது ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷனை கொண்டு வர முடியல. ராமநாதபுரத்தில் வந்து திமுக வந்து ஒரு ஹிந்து கேண்டிடேட் போட்டு முஸ்லீம் கன்சாலிடேஷன் பக்கா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வாட்டி ராமநாதபுரத்தில் கம்ஃபர்டபுளாக திமுக ஜெயிச்சிருவாங்க. அடுத்ததாக குளச்சல். அதுவும் அதே விலவங்கோடு கணக்கு தான், நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். அதை தொடர்ந்து பத்மநாபபுரம். கம்யூனிஸ்ட் எதாவது நினைக்கிறீங்க, மேபி மார்ஜின் குறையும், பட் வெற்றி வாய்ப்பு கஷ்டம். அதை தொடர்ந்து ராசிபுரம் தனி தொகுதி. ராசிபுரம் தொகுதி மோஸ்ட்லி நம்ம விபி துரைசாமி இங்கே திமுக போனார், அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவார் அங்கே கேண்டிடேட்டு. கஷ்டம் தான். ஆனால் சிட்டிங் மினிஸ்டரில் மதிவேந்தன் அவர் தகுதி ஜெயிக்கிறது. அங்கேயும் திமுக ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஓவராலாக இந்த பாஜகவுடைய தொகுதி செலெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? நம்ம இது வரைக்கும் படித்ததுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்க எப்படி தேடி இருக்கிறதுலே ஜெயிக்காத சீட்டாக பார்த்து வாங்கியிருக்காங்கன்றது பார்க்கணும். அங்கே 4-5 லீடர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளான சீட்டு வாங்கியிருக்காங்க. வானதி கோயோட வாங்கியிருக்காங்க, முருகன் அவினாசி வாங்கியிருக்காரு, அப்புறம் இவர் நயினார் சாத்தூர் வாங்கியிருக்காங்க. அதான் தமிழிசை என்னமோ தென்சென்னையில் பாஜக பெருசாக ஓட்டுருக்கு, நம்ம ஓட்டுருக்கு. திமுக தோக்கடிக்கிற அளவுக்குலாம் ஓட்டு கிடையாது. இது மயிலாப்பூர் வாங்கியிருக்காங்க. இந்த 4 மற்ற எல்லாம் பலி சீட்டாக கொடுத்துட்டு இருக்காரு. பொன்னார் நாகர்கோவில் வாங்கியிருக்காரு. ஸோ நாகர்கோவில் அவினாசி தவிர எங்கேயுமே கொஞ்சம் கோயில் வடக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அண்ணாமலைக்கு ஃபேவரான சீட் ஏதாவது இருக்குங்களா இதில்? அண்ணாமலை போல்ட என்னன்னா திருப்பூர் தெற்குலையோ கொடக்குறிச்சியிலையோ வந்து நிற்கணும். பாஜகவை தொடர்ந்து அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது வந்து 11 தொகுதிகள். அதில் முதலாவதாக பெரியகுளம் தனி தொகுதி. பெரியகுளம் தனி தொகுதி நம்ம விசிகா டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னால் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். திமுக இருந்தால் உறுதியாக திமுக ஜெயிக்கும். பட் விசிகா நிற்கிறது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து, ஏன்னா இவங்களது வந்து முக்குளத்தோர் தேவர் கட்சின்னு போகும், அது எஸ்சி கட்சின்னு வரும். மற்ற காஸ்ட்டுகள் எப்படி ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றது தெரியல. திமுக அமைப்பு பலம் இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குது. சசிகலா ஓட் ஸ்பிரிட் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து மன்னார்குடி தொகுதி. மன்னார்குடி கொஞ்சம் அது வந்து இவங்க இப்போ தினகரன் மாதிரி தினகரனே போட்டிட்டா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் கஷ்டம். டிஆர்பி ராஜா இருக்குது. டிஆர்பி ராஜா 2011 தோக்கும்போது ஜெயிச்ச தொகுதி. அகமுடியார் ஓட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இவங்க காமராஜ்ன்ற ஒரு கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் தான். பட் அவரால் டிஆர்பி ராஜாவை தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா அவங்க அகமுடியார் ஓட்டு கன்சால்ட் பண்ணிட்டு திமுக கல்லர் ஓட்டு கொஞ்சம் பிரிச்சு எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போ தினகரன் மாதிரி பவர்ஃபுல் கல்லரை போட்டு கல்லரை கன்சால்ட் பண்ண தான் வரும். பட் அது இவரால் பண்ண முடியுமான்னு தெரியல. இவரே 2016 இன்னும் தோற்றவர் தான். டிஆர்பி ரிட்டையர்லேருந்து தோற்றவர். இப்போ குக்கரில் என்ன வரப்போகுது. அதை தொடர்ந்து திருவையாறு கஷ்டம். திமுக துரை துரை சந்திரசேகர்
அவர் மாவட்டத்தில் தொடர்ந்து ஜெயிச்சு வர்றாரு. அவர் அங்கேயும் வெற்றி வாய்ப்பு கஷ்டம். அதை தொடர்ந்து காரைக்குடி தொகுதி. காரைக்குடி கொஞ்சம் இழுபறியா போகும். சீமானும் நிற்கிறாரு, எப்படி போகும் அப்படின்றது தெரியும். இப்போது டிவிகேக்கு மட்டும் வெற்றி இல்லைன்னு உறுதியாக சொல்லலாம். மற்றபடி 3 பேருக்குமே கொஞ்சம் இது தீர்ப்போகி பாண்டி கொஞ்சம் தீர்ப்போகி பாண்டிக்கு பிற சமூகங்கள் வாக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. இப்போ தீர்ப்போகி பாண்டி நல்ல கேண்டிடேட் தான் வரும். அடுத்ததாக திருப்பத்தூர். அது இங்கே இந்த திருப்பத்தூர், இந்த வேலூர் பக்கத்தில் திருப்பத்தூர், அங்கேயும் கஷ்டம்தான். திமுக போன வாட்டி திருப்பத்தூர்லேயே கொஞ்சம் நல்ல மாவட்ட செயலர் தொகுதி கஷ்டம். அடுத்ததாக நாங்குநேரி தொகுதி. நாங்குநேரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரது அங்கே முக்குளத்தூர் ஓட்டு, நாடார் ஓட்டு எந்த அளவுக்கு வரும்னு கேரண்டி இல்லை. தெசி ஓட்டும் கொஞ்சம் எந்த அளவுக்கு வரும்ன்றது கேரண்டி இல்லை. அதை தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி. ஒட்டப்பிடாரமும் அது கொஞ்சம் கஷ்டமான இருந்துச்சு. ஏன்னா அது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இவங்களுக்கு அது சீட்டு கொடுப்பாங்கன்னா அது தேவேந்திர வேளாளருக்கு ட்ரெடிஷ்னலாக வர சீட்டு. திமுக 2 தேர்தல் திறந்து ஜெயிச்சிருக்காங்க வர்றாங்க. ஏன்னா அவங்க டிகேவி தான் மற்ற சமூகம் ஓட்டு போடுவாங்க, இவங்களுக்கு தேவர் ஓட்டு மட்டும் தான் வரும். ஸோ அது மைனஸ். எப்படி செட் ஆகும்னு தெரியல. அதை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மேற்கு நேரு சீட்டு வாய்ப்பே இல்லை. அதை தொடர்ந்து சைதாப்பேட்டை. அது இவர் சுவாசுப்ரமணியம் சீட்டு, அங்கேயும் வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் அவர் 2006 ஜெயிச்சார் நினைக்கிறேன். 6-11 ஜெயிச்சார் நினைக்கிறேன் அந்த செந்தமிழன். அதை தொடர்ந்து பூந்தமல்லி தனி தொகுதி. பூந்தமல்லியும் வாய்ப்பு இல்லை. பூந்தமல்லியில் அந்த பெல்ட் திமுக ரொம்ப ஸ்ட்ராங். அதை தொடர்ந்து மடத்துக்குளம்ல கொஞ்சம் இழுபறியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க கொங்கு பெல்ட்ல அவங்க கொஞ்சம் அதிமுக ஓட்டு இருக்கு. பட் திமுக 2016 ஜெயிச்சிருக்காங்க. திமுக கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கொஞ்சம் டஃப் ஃபைட்டா போகும். அடுத்ததாக இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள். ஒன்று பல்லாவரம், வாய்ப்பு இல்லை. பல்லாவரத்தை தொடர்ந்து குன்னம் தொகுதி கொடுத்து, அது அமைச்சர் இந்த குன்னம் இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிற சிவசங்கர் தொகுதி, வாய்ப்பு இல்லை. அதற்கு அடுத்ததாக தமாமுகவிற்கு 1 தொகுதி ராஜபாளையம் கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜபாளையம் பொது தொகுதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பொது தொகுதிக்கு அந்த ஜான் பாண்டியன் கட்சி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜான் பாண்டியன் வைஃப் நிற்கிறார், அவரே கேண்டிடேட் இல்லை. கேண்டிடேட் பொது வேட்பாளர் தான். ஸோ அதுவும் கஷ்டம்தான். திமுக ராஜபாளையம் இந்த சிட்டிங் எம்எல்ஏ ஸ்ட்ராங்காக தான் இருக்காது. அதை தொடர்ந்து புரட்சி பாரதம் கட்சிக்கு கீழ் வைத்தியநாமக்குப்பம் தொகுதி கொடுக்கும். அது அவங்க சிட்டிங் சீட் தான். ஸோ மேபி ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட 5 தொகுதிகள். அதில் முதலாவதாக ஒட்டஞ்சத்திரம். இதெல்லாம் பாஜக சிம்பல் கண்டெஸ்ட் பண்றது. ஒட்டஞ்சத்திரம் மினிஸ்டர் சீட்டு, வாய்ப்பே இல்லை. அவர் 96 ஜெயிச்சுட்டு வர்றாரு. அதை தொடர்ந்து ஈரோடு மேற்கு, அதுவும் மினிஸ்டர் சீட்டு. மினிஸ்டர் முத்துசாமிக்கு எதிரான சீட்டு, வாய்ப்பு இல்லை. அதை தொடர்ந்து ராணிப்பேட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டை மினிஸ்டர் சீட் தான். பட் அவருக்கு காந்தி கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். இவங்க பாஜக சிம்பல் நிற்கிறாங்க, வாய்ப்பு இல்லை. அதை தொடர்ந்து கிள்ளியூர் கன்னியாகுமரி லாஸ்ட்டு, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அங்கே கிறிஸ்டியன் பெல்ட்டு. அதை தொடர்ந்து கும்பகோணம் தொகுதி. அது ரொம்ப கஷ்டம். இது திமுக அன்பழகன். இந்த தொகுதியெல்லாம் இவங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்கு வாங்கிடுறாங்க. ஓவராலா எடப்பாடி அவர்கள் வெற்றி வாய்ப்பே இல்லாத தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியது அதிமுக பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெற வேணும்ன்ற எண்ணத்திற்காகவா, இல்லை எப்படி இதை புரிஞ்சு? கூட்டணி கட்சிகள் பலம் பெறக்கூடாதுன்றதுக்காக தான் அதிமுக கம்ஃபர்டபுள் சீட்ஸ்ல அதிமுக கண்டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. தொடர்ந்து பாஜக தான் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன் அவங்களே இந்த இடத்துக்கு ஒப்புக்கொள்றாங்க? ஏன்னா அவங்களுக்கும் போயிருக்கும் இந்த தெரியல. நான் தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ நான் ஒரு பாஜக 4 பேர் சொன்னேன்ல, இவங்க அவங்க கேட்குற தொகுதி மட்டும் மற்ற எல்லாமே கஷ்டமான சீட்டை கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களும் அது படியாக வாங்கிட்டாங்க. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும். நன்றி.